وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. புகழனைத்தும் வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபஈன்கள் தபா தாபஈன்கள் மேலும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த இஸ்லாமிய வாழ்விய ஒழுக்கங்களுடைய தொடர் அமர்விலே நாம் தொடர்ச்சியாக பல ஒழுக்கங்களை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதனுடைய தொடராக நேற்றைய தினத்திலே நாம் கலைவறையிலே செல்லக்கூடிய ஒழுக்கங்கள் எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து கொடுத்தார்களோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒழுக்கங்களை ரசூலுல்லாஹ் பேண சொல்லி நம் அனைவரையும் இந்த இஸ்லாம் காட்டிய வழியிலே கூறினார்களோ அந்த விஷயங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தேன். அதில் இரு விஷயங்கள், இரு ஒழுக்கங்கள், முக்கியமான விஷயங்கள் இன்று நான் சொல்லி இதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் மற்ற ஒழுக்கங்களை பற்றி பார்க்கலாம். நேற்றைய ஒழுக்கத்திலே இரு விஷயங்களை நேரமில்லாத காரணத்தினால நாம் பார்க்கல. அதில் மிக முக்கியமானது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இந்த கழிவறையினுடைய ஒழுக்கங்களை பற்றி கூறினார்களோ, எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும் இதை பற்றி, இதை போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸிலே தன்னுடைய வாழ்நாளிலே இது செய்து காண்பித்தார்கள். நாம் எங்கெல்லாம் சிறுநீர் கழிக்க போகிறோமோ அல்லது கழிவறை செல்லக்கூடிய அந்த தேவை ஏற்படுகிறதோ அப்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம், நாம் உட்கார்ந்தபடியே நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். எப்படி நாம் உட்கார்ந்தபடி யூஸ்வலாக நம்ம எல்லாருமே பண்ணுறது தான், ஆனால் நின்று பண்ணுறதுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துருக்குறாங்களா, இல்லை இது பண்ணுறது நல்ல முறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒழுக்கத்தினுடைய ஒரு முறையாக காண்பிக்கல. நாம் நின்று கழிவறையில் சிறுநீர் கழிப்பதோ அல்லது டாய்லெட் செய்வதோ இது எல்லாமே தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்க்குறோம் பல டாய்லெட் சிஸ்டம், அதாவது வீடை தவிர்த்து மற்ற இடத்துல நம்ம பார்த்தா நின்று போகக்கூடிய பாத்ரூமும் இருக்குது. அதில் நிறைய முஸ்லீம் மக்களும் போகிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே 4 சுவர் கட்டி டாய்லெட் சிஸ்டம் இருக்குது. ஆனால் அதை நம்ம என்ன செய்கிறோம், தவிர்த்து கொண்டோம். அதை தவிர்த்து நம்ம நின்று போகிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒழுக்கத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் எந்த முறையிலையுமே நின்று சிறுநீர் கழிப்பதை தவிர்த்து கொண்டார்கள். ஆனால் ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் நமக்கு கிடைக்குது, ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ். எப்படி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறை நின்று சிறுநீர் கழிப்பதை பார்த்தோம். எப்படி ஒரு முறை ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு
கிராமத்தின் பக்கம் சென்ற பொழுது அந்த கிராமத்தினுடைய குப்பை கொட்டக்கூடிய அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அவர்கள் கழிவறைக்கு சென்றார்கள், நின்று தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்தார்கள். இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் வருகிறது. இது ஒரே ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் நின்றதற்கான ஒரு சாட்சி. இதை முஹத்திஸீன்கள் தெளிவுபடுத்தும் விதத்தில் சொல்றாங்க. இதனுடைய முன் வரக்கூடிய விஷயங்கள் நிகழ்வுகளை பார்த்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்றதற்கு முன்பாக ரசூலுல்லாஹ்வுடைய இந்த காலில் ஒரு அடிபட்டு இருந்துச்சு, ஒரு சிறிய அடி. இதனால ரசூலுல்லாஹ் நின்று தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்திருக்கலாம். அப்படியும் இல்லையா, அந்த இடம் எப்படி இருந்துச்சு, சஹாபாக்களே சொல்றாங்க, அந்த ஊர் மக்களுடைய குப்பை கொட்டக்கூடிய ஒரு இடமாக இருந்துச்சு, குப்பை கூடமாக இருந்துச்சு. இதனால ரசூலுல்லாஹ் அந்த அழுக்குல உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பது நல்லதில்லை என்கிற ஒரு எண்ணத்தோடு நின்று சிறுநீர் கழித்தார்கள். இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு விளக்குது. இதே போல முஹத்திஸீன்கள் தெளிவாக கூறுகிறார்கள், நின்று சிறுநீர் கழிக்கலாம், இதுல தவறு இல்லை. ஆனா எப்போ நமக்கு தேவைப்படுகிறதோ, எந்த இடத்துலயுமே எதுவுமே சான்ஸ் இல்லை, வேற எதுவுமே நம்ம உட்கார்ந்து பண்ண முடியாது என்கிற பட்சத்துல அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஹதீஸுடைய அடிப்படையில நாம ஒரு பொழுது நின்று சிறுநீர் கழிக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல நாம எதை கொண்டு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் காண்பிச்சு கொடுக்குறாங்க. இது ஒழுக்கமும் சரி, நம்மளை கபருனுடைய அஸாப்ல இருந்து காப்பாற்ற கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கு. என்ன, சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த சிறுநீருடைய துளிகள்ல இருந்து நம்மளை சுத்தபத்தமாக பாதுகாத்து கொள்ளணும். அப்படியே போனோம், அலட்சியமா உட்கார்ந்தோமோ, நின்று சிறுநீர் கழிச்சோமோ, அந்த நம்மளுடைய சிறுநீருடைய துளிகள் எல்லாம் நம்ம மேல விழுது, அந்த டிராப் எல்லாம் நம்ம மேல விழுதுன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய பின்விளைவாக நம்ம எல்லோருக்கும் தெரிந்த அந்த ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஒரு முறை 2 கபர்ல இருந்து கடந்து போறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கள் நின்று அந்த கபரிலே துவா செய்கிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் வினவிய போது ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இந்த கபரில் யார் இங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ இவர்கள் இருவருக்குமே அல்லாஹ்வுடைய அஸாப் ஏற்பட்டிருக்கு. அல்லாஹு அக்பர். கபருனுடைய அஸாப் ரசூலுல்லாஹ் மற்ற ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, யார் இறக்கிறார்களோ, அதாவது யாருக்கு மௌத் வருதோ ஃபகத் காமத் கியாமத்துஹு, அதாவது கபரிலேயே அவர்களுடைய கியாமத் நிகழ்ந்துவிடும். அதாவது கியாமத்தினுடைய முதல் படியாக, முதல் நிலைமையாக கபருனுடைய விஷயம் இருக்கு, கபருனுடைய நிலைமை இருக்கு. கபருல நாம அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்தை, அல்லாஹ்வுடைய அருட்கொடையை வாங்கி நிம்மதியா தூங்கிட்டோம்னா நிச்சயமாக கியாமத்னாலும் நமக்கு நிம்மதியாக இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இந்த கபர்ல இருவருக்குமே அஸாப் ஏற்பட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவர்கள் விளக்குறார்கள், 2 விஷயங்கள், 2 ஹதீஸ், 2 ரிவாயத்துகளும் வருது. ஒன்று, இந்த கபர்ல இருக்கிறவர் ஒவ்வொரு முறையும் கழிவறைக்கு செல்லும் பொழுது தன்னுடைய சத்தர், அதாவது மறைவான இடத்துல போய் உட்கார மாட்டார், எல்லாருக்கும் தெரிகிற இடத்துல மாதிரி தன்னுடைய மர்மஸ்தானங்களை தெரிவிக்கிற மாதிரி இவர் கழிவறைக்கு போவார். இன்னொரு ரிவாயத்துல வருது, இவர் தன்னுடைய சிறுநீருடைய துளிகளில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள மாட்டார். அதாவது அது மேல படுதா இல்லையா, இல்ல அப்படியே மேல ஒட்டுதா, இது எல்லாமே பார்க்காம அவர் அப்படியே இருந்துருவார். இந்த சுத்தபட்சமே இல்லாம இருக்கும். இதனுடைய பின்விளைவு என்னவாக மாறிவிட்டது, கபருனுடைய அஸாப், கபருனுடைய வேதனைக்கு அவர் உள்ளாக்கப்பட்டார். அல்லாஹ் காப்பாற்றணும். ஆகையால இதனாலதான் ரசூலுல்லாஹ் நின்று சிறுநீர் கழிப்பதை ஒருபோதும் அனுமதிக்கிறார். தேவைப்படும் பொழுது நாம செஞ்சு கொள்ளலாம். இந்த 2 ஒழுக்கங்கள் நேற்றைய தினத்துல நாம சொல்ல முடியல, இதை நாம பார்த்தோம். இத்துடன் இந்த ஒழுக்கம் முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம இன்றைய அமர்வுல நம்மளுடைய ஃபித்ரத், அதாவது சொல்லக்கூடிய நம்மளுடைய இயற்கையான இருக்கக்கூடிய விஷயங்களினுடைய ஒழுக்கங்கள், அதாவது நம்மளுடைய உடலை எப்படி சுத்தபத்தமாக வைத்துக் கொள்வது, நம்மளுடைய உடலினுடைய ஹக் என்னவாக இருக்கு, கடமை என்னவாக இருக்கு, ரசூலுல்லாஹ் நாமளை எப்படி சுத்தபத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த ஒழுக்கத்தை நாம இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பார்ப்போம். இந்த விதத்துல 2 பெரிய ஹதீஸ்கள் வருது. ஒரு முஸ்லிம், புகாரி, 2 நூலுமே இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், ஹம்சும் மினல் ஃபித்ரா, 5 விஷயங்கள் இயல்பாகவே இயற்கையாகவே ஒரு மனிதன் பேணக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கு. அதாவது இயற்கை இருக்கு இல்லையா, ஃபித்ரத் அப்படின்னு சொன்னா இயற்கையான விஷயங்கள், நேச்சர். அது முஸ்லீமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு மனிதன்னா அவனுடைய உள்ளத்துல, அவனுடைய அந்த ஆக்ஷன்ல ஒழுக்கம் இருக்குன்னா இந்த 5 விஷயங்களை அவன் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதிலுமே இருக்கக்கூடிய மிக சிறந்த மனிதர்கள்ல யாரு, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம இந்த 5 ஃபித்ரத்துகளை, 5 இயற்கையான இயல்பான விஷயங்களை பின்பற்ற வேண்டும். இந்த ஒழுக்கங்களை
இன்னொரு ஹதீஸ் முஸ்லிமுடைய அந்த நூலிலே இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, அஷரும் மினல் ஃபித்ரா. ரசூலுல்லாஹ் அவர்கள் எங்க அந்த ஹதீஸ்ல 5 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களோ, மற்றொரு ஹதீஸ்ல அஷரா, அதாவது 10 விஷயங்கள் இதை நாம பேணி நடக்கணும். நம்மளுடைய உடலின் மீது நம்மளுடைய உடலை எப்படி தூய்மைப்படுத்திக் கொள்வது, எந்தெந்த விஷயங்களை நாம பேணணும், இது இயற்கையாகவே ஒரு மனிதன் பின்பற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கு, செய்யக்கூடிய செயல்கள். இதை நாம இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்ப்போம். இந்த 5-10 விஷயங்கள்ல இருந்து சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதுல ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ்ல முதல் விஷயமாக சொல்றது அல் மஸ்மஸா வல் இஸ்தின்ஷாக் வஸ்ஸிவாக். 3 விஷயங்கள் இருக்கு இதுல. மஸ்மஸா அப்படின்னு சொன்னா நாம வாயை எப்படி தண்ணீர் போட்டு கொப்பளிப்போமோ, இதை ரசூலுல்லாஹ் அவர்கள் ஃபித்ரத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இது இயல்பாகவே இயற்கையாகவே நாம நம்மளுடைய வாயை சுத்தபத்தமாக வைத்துக் கொள்வது. வல் இஸ்தின்ஷாக், நம்மளுடைய மூக்க சுத்தபத்தமாக வைத்துக் கொள்வது. வஸ்ஸிவாக், மிஸ்வாக் செய்வது. இப்போ அல் மஸ்மஸா வஸ்தின்ஷாக் இதை பற்றி பார்த்தா இது ஒதுவுனுடைய ஒரு வாஜிபான செயலா இருக்கு. ஆமாவா இல்லையா? நம்ம ஒது பண்ணும் பொழுது என்ன செய்வோம்? கை கழுத உடனே, கை கழுவியதற்கு பிறகு வாயும் மூக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம கழுவோம். இது வாஜிபாக இருக்கு. இது ஏன்? இது ஃபித்ரத்தினுடைய ஒரு அடிப்படை. அதாவது நாம ஒரு மனிதன் இருக்கக்கூடிய அடிப்படையில இந்த விஷயங்களை செய்தாக. வாயில ஏற்படக்கூடிய துர்நாட்டமாக இருந்தாலும் சரி, மூக்குல இருக்கக்கூடிய அழுக்காக இருந்தாலும் சரி, இதை நாம இது எல்லாமே தூய்மைப்படுத்தி நாமளே நம்மளுடைய உடலின் மீதான கடமைகளாக இருக்கு. நாம சுத்தபட்சமாக இருக்க வேண்டியது. சில நபர்களை பார்க்கலாம், உது பண்ணும் போதும் சரி, இல்ல நார்மலா அவங்க என்ன செய்யறாங்க, வாய் கொப்பளிக்கிறாங்களோ இல்ல மூக்குல தண்ணி விடுறாங்களோ, வெறும் எடுத்து உது பண்ணும் பொழுது எடுத்து அப்படியே வாயில வச்சுப்பான், அவ்வளவுதான். அந்த மூக்குல தண்ணி போகுதா இல்லையா எதுவுமே இல்லை, ஆனா உது முடிஞ்சும். ஆனா ரசூலுல்லாஹ் இப்படி காட்டல, மாறாக வலியுறுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் உங்களுடைய மூக்குல இந்த இஸ்தின்ஷாக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது நல்ல முறையில அந்த தண்ணி உள்ள செலுத்தணும். எப்படி? நீங்க எடுத்து வாய் கொப்பளிக்கும் பொழுதோ அல்லது உதவு பண்ணும் பொழுதோ நாம தண்ணீர் எடுத்து நம்மளுடைய வாயிலையும் மூக்கிலையும் ஒரே நேரத்துல உள்ள செலுத்தணும். அப்படி இல்லையா, நம்ம எப்படி இப்படி சுவாசம் எப்படி எடுப்போமோ, இன்ஹேல் பண்ணுவோமோ, அதை நாம தண்ணியை கொஞ்சம் உள்ள எடுக்கணும். அப்பொழுதுதான் இருக்கக்கூடிய அணுக்கெல்லாம் வெளியே வரும். இந்த அளவிற்கு இஸ்லாம் சொல்லி தருது. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவிற்கு நம்மளுடைய வாயில இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களா இருந்தாலும் சரி, கழிவுகளா இருந்தாலும் சரி, அந்த துர்நாற்றம் கூட ஏற்படக்கூடாது. இது ஃபித்ரத்தினுடைய அடிப்படை. அதாவது ஒரு மனிதன் இயல்பாகவே பேணக்கூடிய ஒழுக்கங்கள்ல இந்த 2 விஷயங்கள் வருது. வாய் கொப்பளிப்பதும் நம்மளுடைய மூக்க சுத்தபத்தமாக வைத்துக் கொள்வதும். 3வது அஸ்ஸிவாக். அஸ்ஸிவாக் என்றால் மிஸ்வாக். மிஸ்வாக் இருக்கு இல்லையா, அந்த மிஸ்வாக்கை செய்வது, மிஸ்வாக்கை நாம பயன்படுத்துவது, இது சுன்னத்தான ஒரு வழிமுறை. எந்த அளவிற்கு சுன்னத்துனா, நாம சுன்னத்துன்னு சொல்லி விட்டுருக்கோம். அதாவது சுன்னத்துனா எப்படி? இது செஞ்சா செய்யலாம், செய்யாம விட்டா இது தவறில்லை, பாவம் இல்லை. இதனாலேயே நாம பல சுன்னத்தின் மீது அமல் செய்யாம விட்டுறோம். ஆனா சஹாபாக்களை நீங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க சுன்னத்தை ஏன் தெரியுமா பின்பற்றினாங்க? அது சுன்னத், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, ரசூலுல்லாஹ் காண்பிச்சு கொடுத்த அந்த வழிமுறை என்கிற அந்த தாக்கம் அவங்களுடைய உள்ளத்துல இருந்தது. அந்த சுன்னத்தையும் வாஜிபனுடைய அந்த நிலைமையில வச்சு பின்பற்றினாங்க. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் இந்த சிவாக், இந்த மிஸ்வாக்கை பற்றி சொல்றாங்க, லௌலா அஷுக்க அலா உம்மதி லஅமர்தும் பிஸ்ஸிவாக். அதாவது என்னுடைய சமுதாயத்தின் மீது இது கஷ்டமான ஒரு செயலாக மாறிவிடாமல் இருந்திருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன்? இந்த மிஸ்வாக்கை உங்கள் மீது வாஜிபாக்கி இருப்பேன். அல்லாஹ் அக்பர். இந்த மிஸ்வாக் செய்யறது இது உங்கள் மீது கண்டிப்பாக கட்டாய கடமையாக நான் ஆக்கியிருப்பேன். ஒவ்வொரு நேரமும் தொழுகையில நாம் எப்படி உது செய்யறோமோ தொழுகைக்கு முன்பாக அதே மாதிரி நாம ஒவ்வொரு முறையும் மிஸ்வாக் செய்திருக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் இதை பேணக்கூடிய ஒரு சுன்னத்தாக ஃபாலோ பண்ணாங்க. இந்த மிஸ்வாக் ஃபித்ரத்துலயும் வருது. ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த 10 ஃபித்ரத் சொல்லும் பொழுது 10 இயல்பான விஷயங்கள்ல ஒழுக்கங்களை சொல்லி தராங்க. நீங்க எப்படி பிரஷ் பண்றீங்களோ, இந்த காலத்துல எப்படி நம்ம பேஸ்ட் பிரஷ்ல பிரஷ் பண்றோமோ, அதனுடைய சேர்க்கையில ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பும் அல்லது எப்போதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ இந்த மிஸ்வாக்கை நம்ம செய்யணும். ஏன்? 2 விஷயங்கள் இதுல உள்ளடங்குது. ஒன்று, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய நன்மை கிடைக்கும். மிஸ்வாக்கை நாம இந்த எண்ணத்துல, இந்த நியத்துல நாம் மிஸ்வாக் செய்யறோம்னா நிச்சயமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த சுன்னத்தின் மீது அமல் செய்யக்கூடிய நன்மையும் கிடைக்கும். அதே போலவே
ஃபித்ரத்தின் மீதான அந்த ஒழுக்கத்தை பேணக்கூடிய நன்மையும் அல்லாஹ் தருவான். மேலும் இந்த மிஸ்வாக்ல இருக்கக்கூடிய நற்குணங்கள், மிஸ்வாக்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே நீங்க சயின்டிபிக்கா எடுத்து பார்த்தாலுமே தெரியும், பழங்காலத்து மக்கள் என்ன செய்வாங்க, பிரஷ் எல்லாம் இருக்காது, அவங்களும் இருக்கக்கூடிய மரத்தினுடைய வேர்கள், அதுல இருக்கக்கூடிய கிளைகளுடைய சின்ன சின்ன குச்சி, இதுலதான் பல் விளப்பாங்க. அதனுடைய மருத்துவ குணங்களும் அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஃபித்ரத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இது ஒழுக்கங்கள்ல ஒன்று. இன்றைய சமுதாயம் இந்த சுண்ணத்தை மறந்துருச்சு. இது ஒரு படி மேல போய் இதை அப்படியே அழிச்சிட்டோம். நம்ம மிஸ்வாக் செய்யறதே இல்லை. ஆனா சவுதியில எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சவுதியில என்ன செய்வாங்க, எகாமத் நடந்துகிட்டே இருந்தோம், அவங்க மிஸ்வாக் செஞ்சுட்டே நிற்பாங்க. அந்த அளவுக்கு அந்த சுண்ணத்தை பேணுவாங்க. இதை நாம இன்ஷா அல்லாஹ் பேணக்கூடியவர்களாக மாற வேண்டும். இந்த மிஸ்வாக்க வெறும் பிரஷ் செய்யற மாதிரி மட்டும் செய்யாம நம்மளுடைய எண்ணம் முதல்ல இருக்க வேண்டும். என்ன, இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத், இந்த சுன்னத்தை நான் பின்பற்றினேன்னா இதனுடைய மருத்துவ குணங்களும் கிடைக்கும். அதே போலவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டிய வழியில நான் நடக்கிறேன், அதனுடைய நன்மை நிச்சயமாக அல்லாஹ் தருவான். இது 3 ஃபித்ரத்துகளை ரசூலுல்லாஹ் இந்த ஒழுக்கங்களை பேண வேண்டும். எப்படி நாம ஒதுவின் பொழுது வாய் கொப்பளிக்கிறோமோ, மூக்க சுத்தபத்தப்படுத்துகிறோமோ, இதே போலவே மற்ற நேரங்களுமே நமக்கு எப்போ தேவைப்படுகிறதோ இதை செய்ய வேண்டும். அதே மாதிரி மிஸ்வாக்கினுடைய இந்த செயலை அதிகமாக செய்யணும். இரண்டாவது விஷயம், இங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல் அஸ்ஃபார். இந்த ஃபித்ரத் ஒழுக்கங்கள்ல பேணக்கூடிய விஷயங்கள்ல நம்ம உடலை சுத்தபத்தமாக வைக்க வேண்டும்னா நம்மளுடைய நகங்களை வெட்ட வேண்டும். இப்ப நகம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வருது கையில இருக்கக்கூடிய நகம். நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருக்குன்னா, நகத்தை வெட்டணும்னா வெட்டிடுவோம், ஆனா எந்த நகங்களை மறந்துடுவோம், காலில் இருக்கக்கூடிய நகங்கள். காலில் இருக்கக்கூடிய நகங்கள் நீங்கள் பெரும்பாலான முஸ்லிம்களை பார்த்தாலுமே சரி, கைகளில் இருக்கக்கூடிய நகங்களை வெட்டி இருந்தாலுமே கால்களுடைய நகங்களை மறந்துடுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அவர்கள் இரு நகங்களை வெட்ட வேண்டும். இது ஃபித்ரத், இது ஒழுக்கம், உங்களுடைய இயல்பாகவே ஒரு மனிதன் செய்ய வேண்டிய விஷயம். நமக்கும் மிருகங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, இதுதான். இது எல்லாமே இந்த ஒழுக்கங்கள்ல அவங்களால பின்பற்ற முடியாது. ஆனா நாம எப்படி இருக்கணும், இஸ்லாம் காட்டி தருது, நீங்க ஒரு மனிதனாக இருக்கீங்கன்னா இதை செய்யணும். ஆனா முஸ்லிமா இருந்து இது செஞ்சீங்கன்னா ஒழுக்கத்தை பேணக்கூடிய நன்மையும் அல்லாஹ் தருவான், இந்த ஃபித்ரத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. அப்போ இந்த நகங்களை நாம வெட்டணும். எந்த அளவிற்குன்னா கையில இருக்கக்கூடிய அனைத்து நகங்கள், காலில் இருக்கக்கூடிய நகங்களையுமே நாம அகற்றணும். இதே போல இந்த ஹதீஸ், நகத்தை வெட்டக்கூடிய இந்த செயலினுடைய ஹதீஸ்ல வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் 40 நாட்களுக்கு மேலாக நகங்களை வெட்டாமல் இருக்கிறார்களோ அல்லது வெட்டக்கூடிய முடிகளை வெட்டாமல் இருக்கிறார்களோ இவர்களின் மீது நிச்சயமாக இந்த செயல் ஹராம். அதாவது இவர்கள் செய்யக்கூடியது என்ன, பாவமாக இருக்கிறது. சில உலமாக்கள், சில முஹத்திஸீன்கள் 40 நாளுக்கு மேலாக நம்ம நகத்தை வெட்டலை, நம்ம வெட்டக்கூடிய முடிகளை வெட்டலைன்னா இதை மக்ரூஹ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெறுக்கத்தக்க செயலாக இருக்கு. இஸ்லாம்ல இது ஒரு பொழுதுமே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செயல் இல்லை. ஆனா பல உலமாக்கள் யார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்களோ அந்த உலமாக்கள் டைரக்டாகவே பாவம்னு சொல்லிட்டாங்க. நீங்க 40 நாள், இது 40 நாள்னு சொல்லக்கூடியது ஒரு கடைசி ஒரு இலக்கு. 40 நாளுக்கு மேலாகவும் நாம வெட்டலைன்னா அது பாவத்துல கொண்டு போய் முடியும். அல்லாஹ் அக்பர். வெறும் நாம நகத்தை வெட்டாம விட்டா. ஆனா இதே காலத்துல எடுத்துக்கொள்ளுங்க, இந்த நெகத்தை வச்சே எத்தனையோ ஃபேஷன் இருக்கு. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களும் ஃபேஷனா செய்யறாங்க. என்ன, எல்லா நகத்தையும் வெட்டிடுவாங்க, கடைசியில இந்த கையிலையோ இல்ல இந்த கட்ட விரல்லையோ இந்த நகத்தை மட்டும் வளர்ப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இது எந்த நபி காட்டிய வழி, இல்ல எந்த ஃபித்ரத், இல்ல இயல்பாக இருக்கக்கூடிய வழி? அல்லாஹு அக்பர். இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். எந்த அளவிற்குன்னா, ஒரு பெண்ணுக்கு கூட இது அனுமதி இல்லை. பெண்கள் கூட என்ன செய்யணும், தங்களுடைய நகத்தை அன்றாட வேலையில ஜும்ஆக்கு ஒரு முறையா, இல்ல இது உங்களுக்கு எப்போ முடியுமோ, இல்ல எப்போ உங்களுக்கு தெரியுது என்னுடைய நகம் வளர்ந்து விட்டது அப்படின்னு நினைச்சா உங்களுடைய நகங்களை வெட்டி கொள்ளுங்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஃபித்ரத், ரசூலுல்லாஹ் காண்பித்து கொடுத்த ஒழுக்கங்களிலே ஒரு ஒழுக்கமாக இருக்கு. நீங்க 40 நாள் அலட்சியமாக விட்டுவிட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு செயல். இன்னொரு உலமாவுடைய கருத்தின்படி இது பாவத்துல கொண்டு போய் முடியும். ஆகையால இந்த நகங்களை கொண்டு நாம் நிச்சயமாக அலட்சியம் எடுத்தக்கூடாது. இதை நாம பார்த்து கொள்ளணும். இதே போலவே சுப்ஹானல்லாஹ், இன்னொரு ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறாங்க. இது நம்மள பல பேர் செய்யறோம், ஆனா இது செய்யணுமா யாருக்கும் தெரியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஃபித்ரத் ஒழுக்கங்கள்ல வருகிறது ஹஸ்லுல் பராஜின். அதாவது விரல்கள்ல இருக்கக்கூடிய, விரல்கள் மடங்கக்கூடிய இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த கைகள், இந்த விரல்களுடைய
பின்புறத்துல இருக்கக்கூடிய இங்க கோடு கோடா இருக்கு இல்லையா, இந்த இடங்களை ரசூலுல்லாஹ் கழுவுவது, சுத்தமாக வைப்பது, இது சுன்னத்தினுடைய வழிமுறை, ஒழுக்கத்துல ஒன்று. உங்களுடைய உடலை நீங்க தூய்மையாக வைத்துக் கொள்ளணும்னா இதுவும் நீங்க கொள்கையாகணும். அல்லாஹ் அக்பர். இது ஏன் இங்க இங்க மடங்கக்கூடிய இடத்துல தூசியோ அல்லது நாம அப்படியே கழுவாம கை கழுவாம வச்சிருந்தா பல கிருமிகளோ இதெல்லாம் வந்து சேரும். இதே மாதிரி இருக்கக்கூடிய உடம்புல எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான இடங்கள் மடங்கக்கூடிய இடங்கள் இருக்கோ இதை எல்லாமே நாம கழுவணும். இந்த அளவிற்கு நம்மளுடைய இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. சுப்ஹானல்லாஹ். எப்படி நமக்கு தெரியவும் தெரியாது இது கழுவணுமா, இதுவும் தனியா ஒரு கழுவணுமா அப்படின்னு சொல்லி. ஆனா பாருங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க கஸ்லுல் பராஜிம், இந்த மாதிரியான விரல்கள்ல இருக்கக்கூடிய மடங்கக்கூடிய இடங்கள்லயுமே நீங்க என்ன செய்யணும், இந்த ஒழுக்கத்தை பேணி நல்ல முறையில இதை கழுவி தூய்மையாக சுத்தபத்தமாக வைக்கணும். இதற்கு பிறகு இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம் நம்ம எல்லாருமே செய்யறது, இதனுடைய வழிமுறையை தெரிந்து கொள்ளணும். அது என்ன? அல் ஹுஸ்ல், அதாவது குளிப்பது. நாம் எல்லாருமே குளிப்போம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இஸ்லாத்துல இந்த குளிப்பை கொண்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்ன? அல் ஹுஸ்லு நவாஃபா வல் ஹுஸ்லு தஹாரா. அல் ஹுஸ்லு தஹாரா அப்படின்னு சொன்னா இது எல்லாமே குளிக்கிறது நார்மல் தான். ஆனா தஹாரத்தினுடைய குளிப்பு அப்படின்னு சொன்னா யார் ஒரு மனிதன், ஒரு ஆண் அல்லது பெண் அவர்களுடைய வயதை அடைந்து விட்டார்களோ அவர்களுக்கு மீதான குளிப்பு கடமையாகும் இல்லையா. தூக்கத்துல விந்து துளி ஏற்படும், அது வெளியே வந்துடும், அந்த மாதிரியான தருணத்துல குளிப்பது, இதற்கு பேரு குஸ்லு தஹாரா. தூய்மையாக, தஹாரத்துனா தூய்மைப்படுத்திக் கொள்வது, சுத்தபத்தமாக இருக்கிறது. இது அதற்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த உடல் உறவு இருக்கா, அது முடிந்த உடனே இந்த குஸ்லு தஹாரா அப்படின்னு சொல்லக்கூடியது உடனடியாக நாம குளித்து விட வேண்டும். ரசூலுல்லாஹ் அவர்கள் எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது தங்களுடைய மனைவியுடன் உடலுறவுல இருக்காங்களோ அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் முடிந்த உடனே பேணக்கூடிய ஒழுக்கம் உடனடியாக தொழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதத்துல, ரமதானுடைய இரவுகள்ல இந்த மாதிரியான உறவுகள் ஏற்படும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒது செய்து விட்டு வந்து படுத்துருவாங்க. ஏன்? ரமதானுடைய மாதமாக இருக்கு, சீக்கிரம் தூங்குவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல உமர் ரலியல்லாஹு அவர்களும் கேட்கிறாங்க, இந்த மாதிரியான தருணங்கள்ல எப்போ நாம இரவுல இப்படி உடல் உறவு வைக்கிறோமோ அந்த தருணத்துல நாம உடனடியாக தூங்கணும் அப்படின்னு நினைச்சா யார் ரசூலுல்லாஹ் என்ன செய்வது? இல்ல இரவிலேயே நம்ம குளிச்சு விட்டு தான் தூங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இது ஃபித்ரத். ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஒது செய்து விட்டு வந்து உறங்கிக் கொள்ளுங்க. அதற்கு முன்பாக தஹஜ்ஜுதோ அல்லது நீங்க ஃபஜ்ருனுடைய தொழுகைக்கு போறீங்களோ அதற்கு முன்பாக எழுந்து நீங்க குளிச்சுட்டு என்ன செய்யுங்க? தொழுகைக்கு போயிடுங்க. ஆனா இங்க ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு பல பேருக்கு இது தெரியாது, உது செய்து விட்டு வந்து படுக்கணும்னு சொல்லி. சில பேர் முடியாமலும் குளிச்சிருவாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, இதே காரணமாக காட்டி ஃபஜரையே விட்டுருவாங்க. அல்லாஹ் அக்பர். ஏன்? இப்போ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கும், ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கும் பொழுது அந்த அதிகாலையில குளிக்கிறதுக்கு வெட்கப்படுவாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான் சொல்றான். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றார்கள், இந்த ஹயா வெட்கப்படுவது ஈமானுடைய ஒரு அங்கம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் எங்க நல்ல காரியங்கள்ல இருந்து, இபாதத்துல இருந்து நாம வெட்கப்படுறோமோ இந்த வெட்கம் ஈமான்ல வராது. இந்த வெட்கம் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வழியை காட்டாது. மாறாக நாம் என்ன செய்யணும்? இந்த இடத்துல இந்த தருணம் வெட்கப்படக்கூடிய தருணம் இல்லை. மாறாக நாம தொழுகையை விடாம இந்த மாதிரியான நேரங்கள்ல ஃபஜ்ரை மிஸ் பண்ணாம நம்ம என்ன செய்யணும்? உடனடியாக போய் இரவு நேரத்துல ஒது செஞ்சு படுத்துடுறோமா, ஆனா காலையில எழுந்தவுடன் ஒது செய்து விட்டு நாம இந்த ஹுசுல் அத்தஹாரான்னு சொல்லக்கூடிய இந்த குளிப்பு கடமையான உடனே குளித்து விட்டு நம்ம ஃபஜ்ருக்கு சென்று விட வேண்டும். இரண்டாவது, நம்ம பொதுவாக செய்யக்கூடிய குளிப்பு, அதாவது அல் ஹுஸ்லு நஸாஃபா. நாம நார்மலா செய்யறோம், நார்மலாக குளிக்கிறோம், வேர்வை வந்துருச்சு, வெளியே போயிட்டு வரோம், இல்லை அன்றாட நாள்ல குளித்தவுடன் தான் நம்ம நாளையே துவங்குகிறோம். இந்த மாதிரியான குளிப்பு இருக்கு. இதை பத்தி ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல் ஹுஸ்லு யௌமுல் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிம். ஒவ்வொரு பாலிக், அதாவது வயது அடைந்த ஒரு ஆண் ஒரு பெண், இவர்கள் மீது ஜுமாவினுடைய குளிப்பு வாஜிபாக இருக்கிறது. இங்க முஹத்திஸீன்கள் இந்த வாஜிபை கருத்து வேறுபாடுல கொண்டு போறாங்க. இந்த வாஜிப் கண்டிப்பாக செய்ய வேண்டுமா இதுவா, அல்லது ரசூலுல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய ஒரு சுன்னத்தாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலுமான உலமாக்கள் இந்த வாஜிபை ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தா எடுத்துக்கொண்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையா எடுத்துக்கொள்ளல. ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க,
ஏன்னா நாம இப்போ வெளியே இருப்போம், ஜுமாவுனுடைய நாளில் வெளியே இருந்து வேலையிலேருந்து டைரெக்டாக மஸ்ஜிதுக்கு வரோம்னா அந்த வேர்வையினுடைய துர்நாற்றம் இருக்கும், அந்த ஸ்மெல் இருக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய முசல்லியினுக்கு அது துன்புறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். இதனால ரசூலுல்லாஹ் அவர்கள் இப்படிப்பட்ட அந்த நாளில் நீங்கள் வேலையிலேருந்து வரீங்கன்னா நல்ல முறையில் குளித்து சுத்தபத்தமாக மஸ்ஜிதுக்கு வாங்க. இதே மாதிரி சஹாபாக்களுடைய ஒரு செயலாகவும் இருக்கு, குளிக்காமையும் சஹாபாக்கள் வந்திருக்காங்க, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தடுக்கலை. இதுல இருந்து உலமாக்கள் முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, நமக்கு தெரியும் காலையிலேயே குளிச்சுட்டு போயினாலுமே நமக்கு வேர்வை வந்தாலுமே அல்ஹம்துலில்லாஹ் துர்நாற்றம் ஏற்படாதுன்னா நாம நல்ல முறையில் காலையிலேயே குளிச்சுட்டு போயிடலாம். இல்லை அதிகமாக எனக்கு வேர்வை வரும், அதிகமாக என்னுடைய சில பேருக்கு இருக்கும், அது ஃபித்ரத் அவங்களுடைய நேச்சராக இருக்கும், அந்த முறையில் நம்ம என்ன செய்யணும், கடைசி நேரத்தில் குளிச்சுட்டு வந்துடணும். இது ஹுஸ்லு நதாஃபா. இந்த குளிப்பை நிச்சயமாக நம்ம கடைபிடிக்கணும். இந்த குளிமையை சில பேர் என்ன செய்வாங்க, குளிக்கிறோங்கிற பேரில் ஒரு நாளில் ரெண்டு முறை குளிப்பாங்க, தண்ணியை வீண் விரயம் செய்வாங்க. அல்லாஹ் அக்பர். எந்த இஸ்லாம் குளிக்கிறத கூட ஒழுக்கத்துல கொண்டு வந்து சேர்க்குதோ அதே இஸ்லாம் நமக்கு கற்று தருது, இந்த குளிப்பை வச்சு நீங்க என்ன செய்யாதீங்க, தண்ணியை வேஸ்ட் ஆக்காதீங்க. உங்களுக்கு தேவையான நாள், ஒரு நாள்ல ஒரு முறை குளிக்கணுமா, குளித்து கொள்ளுங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது, இவர் அன்றாட வேலையில ஒரு முறை குளிச்சிருவார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு டெய்லி குளிச்சு தன்னுடைய நாளை துவங்குவார். அப்போ சஹாபாக்களுடைய ஒரு அமலாகவும் இருக்கு, ஒவ்வொரு நாளும் குளிச்சுட்டு தங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறது. ஆனா இதுல தண்ணீரை நாம வீண் விரயம் செய்யக்கூடாது. இதுவும் இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கங்கள்ல ஒன்று. இறுதியாக இந்த நாளுடைய கடைசி ஒரு ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நறுமணத்தை நம் மீது பூசிக்கொள்வது. அதாவது எவ்வளவுதான் நமக்கு வேர்வை வராது, எனக்கு அவ்வளவா ஸ்வெட்டிங் இருக்காது, ஸ்வெட்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்மெல் வராது அப்படின்னு சொன்னாலுமே, இது ஐத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபித்ரத், இந்த ஒரு இயல்பான விஷயம் நிச்சயமாக ரசூலுல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம். எந்த அளவுக்குன்னா, ரசூலுல்லாஹ்வை பற்றி சஹாபாக்கள் சஹாபியாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வேர்வை இருக்கு இல்லையா, அந்த வேர்வையே ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வையே ஒரு நல்ல நறுமணமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தான். இது ரசூலுல்லாஹ் கிடைத்த ஒரு முஅஜிஸா. என்ன மாதிரினா, சஹாபியாக்கள் ரசூலுல்லாஹ் படுக்கக்கூடிய அந்த படுக்கை இருக்கு இல்லையா, அந்த ஹசீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாயாக இருக்கட்டும், அதுல ரசூலுல்லாஹ் படுத்து எழுந்திருச்சாங்கன்னா அந்த வேர்வை அப்படியே ஒட்டிட்டு இருக்கும். சஹாபியாக்கள்லாம் சஹாபியா பெண்மணிகள் அந்த வேர்வையை அப்படியே எடுத்து சேகரிச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்போ சஹாபியாக்கள் சொல்லுவாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், இதை நாங்க எங்களுடைய இத்தர்ல மிக்ஸ் பண்ணிப்போம், உங்களுடைய வேர்வையில கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு நறுமணத்தை வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம். அப்போ இதே ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, எனக்கு இந்த உலகத்துல பிடித்தமான விஷயங்களின் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பிடித்தமான விஷயங்கள்ல இந்த நல்ல நறுமணமும் இருக்கு. இதவே ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமலாக செயலாக செஞ்சு காமிக்கிறாங்க. தன்னுடைய ஹதீஸ்ல சொல்றாங்க, ரசூலுல்லாஹுக்கு எந்த அளவுக்கு இழைத்தொரு பிடிக்கும்னா, நறுமணம் பிடிக்கும்னா, எஹ்ராம் கட்டுவதற்கு முன்பாகவே ரசூலுல்லாஹுக்கு நான் என்ன செய்வேன், இந்த நறுமணத்தை பூசி விடுவேன். எஹ்ராம் வந்ததற்கு பிறகு, கழட்டியதற்கு பிறகு கூட ரசூலுல்லாஹுக்கு நான் இந்த இழைத்தொரு நறுமணத்தை பூசி விடுவேன். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹுக்கு இந்த நறுமணம் பிடிக்கும். இதை நாமளும் ஃபாலோ பண்ணணும். நாம் என்ன செய்யறோம், அப்படியே அர்ஜென்ட்ல கிளம்பிடுறோமா, ஏதாச்சும் இருக்குமா, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த இத்ரை பின்பற்றுறது, இந்த இத்ரை பூசுவது, இதையும் நாம் என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒழுக்கத்தினாக நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு விஷயங்கள். இதுல ஒரு சின்ன ஒரு சட்டம் என்ன ஏற்படுது, பெண்கள் இத்ர் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ரொம்ப பிடித்த ஒரு விஷயமாக கருதி இருக்காங்க. அப்ப பெண்கள் இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் இதுல எந்த வேறுபாடும் காட்டல. பெண்களும் நறுமணத்தை பயன்படுத்தலாம். ஆனா ஒரே ஒரு சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, பெண்கள் நறுமணத்தை பூசிக்கொண்டு ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க போறாங்க, இல்ல ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவங்க கடந்து போறாங்கன்னா, அந்த மாதிரியான நேரங்கள்ல இவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். என்ன செய்யக்கூடாது, நறுமணத்தை பூசக்கூடாது. ஏன், அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு, இப்போ அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜித் இருக்குன்னா செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேடிஸ்க்கு நம்ம தனியாக ஒதுக்கிடுறோம். ஆனா மஸ்ஜிதுன் நபவி அந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி சஹாபாக்கள் நிற்பாங்க, அப்படியே பின்னாடி சஹாபியாக்கள் நிற்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த நறுமணம் பெண்களிடையே ஆண்களை கவரக்கூடாது, இது ஃபித்னாவாக மாறிவிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் இந்த ஒரு தருணத்துல மட்டும் இதை தடுத்து இருக்கிறாங்க. எந்த அளவிற்குன்னா, இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, எந்த ஒரு பெண் நறுமணத்தை பூசிக்கொண்டு ஆண்களை கவர்வதற்காகவோ, இல்ல நான் ஆண்களுடைய இடத்துல போறேன், நான் போற இடத்துல எல்லாம் நிறைய ஆண்கள் இருப்பாங்க, ஜென்ஸுடைய ஏரியாவா இருக்கு அப்படின்னா, அல்லது பொதுவான ஒரு இடம்
இப்போ மாலு இந்த மாதிரியான மார்க் இடத்துல போறோம்னா இங்க ஆண்களும் நிறைய இருப்பாங்க. இந்த மாதிரியான இடங்கள்ல போறோம் தெரிஞ்சே வேணுமென்றே நறுமணத்தை பூசி கொண்டு சென்றால் அந்த பெண் விபச்சாரியாக இருக்கிறாள். அல்லாஹ் அக்பர். இவ்வளவு பெரிய வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபஹிய ஜானியா, அதாவது விபச்சாரி. ஏன்? தன்னை கவர்வதற்காக, ஆண்களை கவர்வதற்காக இவன் என்ன செய்யறார்? நறுமணத்தை பூசி கொண்டு சென்றார். ஆகையால இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து நாம தவிர்த்து கொள்ளணும். பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு முறை பெரிய ஆலிம் இவர்கள்கிட்ட கேட்கப்படுது, திருமணத்துக்கு செல்லும் பொழுது பெண்கள் நறுமணத்தை பூசலாமா? ஏன்னா அது ஒரு நல்ல காரியம், அங்க போறோம், மற்றவங்களை பார்க்கிறோம், பெண்களும் சேருவாங்க. அப்போ பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, நிச்சயமாக பூசிக்கொண்டு செல்லலாம். ஆனா எப்போனா ஆண்கள் தனி பெண்கள் சைடு தனியா இருக்கணும். எங்கேயுமே ஃப்ரீ மிக்சிங் இருக்கக்கூடாது. இவங்க கொண்டு போய் ஆண்கள் கிட்ட இருக்காங்க, இல்ல போறாங்க வராங்க, இந்த மாதிரியான நிலைமை இல்லாவிட்டால் என்ன செய்யலாம்? இவங்க வெறும் பெண்கள் கிட்ட இருக்காங்கன்னா பெண்கள் நிச்சயமாக நறுமணத்தை பூசிக்கொண்டு செல்லலாம். இப்படின்னு சொல்லி இஸ்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரு தரப்பினர்களுக்கும் ஒரே சட்டத்தை சொல்லுது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் முன்வைக்குது, ஃபித்னா ஏற்படாம பார்த்து கொள்ளணும். ஆகையால இந்த 5 விஷயங்களை நாம நம்மளுடைய உடலுக்கு செலுத்தக்கூடிய ஒழுக்கங்களாக இருக்கு. இதை ஃபித்ரத் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே கருதுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளையினுடைய தர்ஸ்ல இதே ஃபித்ரத்தை பத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய முடி, தலைமுடியாக இருக்கட்டும், இந்த ஐப்ரோஸாக இருக்கட்டும், மர்மஸ்தானங்கள் இருக்க முடியாக இருக்கட்டும், இதனுடைய சட்டங்கள் எப்படி, இதில் இருக்கக்கூடிய ஒழுக்கங்களை நாம் எப்படி பேணணும், இன்ஷா அல்லாஹ் நாளுடைய தர்ஸ்ல பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நாம கேட்டதன் மீது அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.